திட்டுறாங்களா கஷ்டமா இருக்குமா? நான் மனுஷன் தானே, கஷ்டமா இருக்காதா? அசுத்தமா பேசினா கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். தவறான வார்த்தையில பேசும்போது கஷ்டமா இருக்குமா? வருத்தப்படுவோம், அழுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனா அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, பரவாயில்லப்பா, அவரை விடையாப்பா நம்மளை ஒன்று கஷ்டப்படுத்த போறாங்க. அவர் தேவகுமாரனா இருந்தும், அவ்வளவு பெரிய தேவனா இருந்தும் அவரையே எவ்வளவு வருத்தப்படுத்தி இருக்கிறாங்க. நமக்கு எம்மாத்திரம் 12 பேர்ல ஒரு யூதாஸ் காரியோத்தி இருக்கத்தான்ப்பா செய்வான். கோ ஓடு போ, நீ பாட்டுக்கு போ. இதுதான். அப்போ எங்க போயிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல, பாஸ்டர் நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தை 100% எனக்காக தான் பாஸ்டர், எனக்காக தான் பாஸ்டர். ஏன்னா நான் வந்து எதுக்குனாலும் நான் என்ன பண்ணிடுறேன், நான் கொஞ்சம் டீப்பா நான் போயிடுறேன். நான் திரும்பி மன்னிப்பு கேட்க போறது யாரு? இல்ல இப்போ டீப்பா போயிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்கறது யாரு? வருத்தப்படுறது யாரு? டீப்பா போயிட்டு டென்ஷன் ஆகி பிரச்சனை ஆகி கடைசியில் ஆமா நான் ஒரு மரமண்டை, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் எதுக்கு தான் இப்படி யோசிச்சனோ தெரியல, நான் அதை ஈஸியா எடுத்திருக்கலாம், நான் அதை விட்டுருக்கலாம், நான் தான் அதை பெருசு பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்பியும் யாரைத்தான் கடிஞ்சு கொள்ளுவோம்? நம்மளே. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, டீப்பா போக கேட்கல, சத்தமா சொல்லுங்க. சரி பரவாயில்ல விட்டுருப்பா. அந்த மாதிரி அப்படி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு, நான் வந்து நீ உங்களுக்கு தெரியாது, நான் வந்து ரொம்ப என் ஃபேமிலியில இப்போ வந்து மனைவி மேல சந்தேகமா இருக்கலாம், கணவன் மேல சந்தேகமா இருக்கலாம், பிள்ளைங்க மேல சந்தேகமா இருக்கலாம். இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை நான் பார்த்ததுனால சொல்றேன். இது பெரிய ஆழம், இது பெரிய ஆழம். ஒரு கஞ்சியை கூட உங்களால நிம்மதியா குடிக்க முடியாது, ஒரு டீயை கூட உங்களால ஒழுங்கா குடிக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து நினைச்சுங்க, தப்பு பண்ணணும்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னா அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளால, சொல்லுங்க சத்தமா, என்ன எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணணும்ன்ற டிசைட் பண்றவன் அந்த மனுஷன் தான் திருந்தணுமே தவிர நம்ம அவனை திருத்த. நீங்க திருத்த முடியுமா உங்க கணவனார சிஸ்டர்? உங்க மனைவியை திருத்த முடியுமா பிரதர்? யார் மாறணும் தெரியுமா? அவங்க தான் மாறணும். ஆனா நீங்க டீப்பா போயிட்டீங்கன்னா நீங்க சிக்காயிருவீங்க. கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தான் கெட்டவன் ஆவீங்க, அவங்க எல்லாம் யார் ஆயிடுவாங்க? நீங்க தான் பலவீனப்படுவீங்க, அவங்க சுகமா இருப்பாங்க. தப்பு பண்ணவன் ஆடல் பாடிட்டு இருக்கும் போது, அதான் சில கடைக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்கல்ல, கடன் வாங்கினவன் கொண்டாட, நான் இங்கே திண்டாட, அப்படி ஒரு பழமொழி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணவங்க சந்தோஷம் அடைவாங்க, நம்ம தப்பு பண்ணாத நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறது யாரு? பைத்தியக்காரன்ற பட்டம் வாங்கினது யாரு? பைத்தியக்காரின்ற பட்டம் வாங்கினது யாரு? கோவக்காரின்ற பட்டம் வாங்கினது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆனா உங்களை கோவப்படுத்தினது யார் தெரியுமா? கோவப்படுத்தினவங்க இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஐயோ அவங்கள தங்கம், இந்த பொண்ணா மோசம். ஆமா, வந்து பார்த்தா தானே தெரியும். எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க நல்ல பேரை வாங்கிட்டாங்க. ஆனா நல்லா இருந்து கெட்ட பேர் வாங்கினது யாரு? நான் சொல்றேன். அதுக்கு ஏன் நீங்க கெட்ட பேரை வாங்குறீங்க? வேண்டாம், விட்டுருவோம். நமக்கு என்ன வந்து போயிடுச்சு, நம்ம எதுக்கு அப்படி கெட்ட பேர் வாங்கணும்?